இன்றைக்கு குடும்ப சமாதானத்திற்காக, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் அமைவதற்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே, சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அப்படியே உங்க ஆவிய அப்படியே ஒடுக்கி அப்படியே உங்களை முடிச்சிடுற வரைக்கும் பண்ணுவாங்க. ஆமென். அவ்வளோ. அதான் ஆண்டவர் சொல்றாரு, தீட்டப்பட்ட சகரவன் கத்தி மாதிரி. என்ன அப்படின்னா, மனுஷனுடைய வார்த்தை, மனுஷனுடைய பேச்சு, அது நம்மளை அழிச்சிரும், அது நம்மளை கொன்றும். அதுல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன், மனுஷனுடைய வார்த்தையை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறவங்க வேற எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. உங்க ஓட்டத்தை தடை பண்றதற்கு, உங்க வளர்ச்சியை தடை பண்ணுவதற்கு, உங்க அபிஷேகத்தை குறைக்கிறதற்கு பிசாசு கையாளுகிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா, மனுஷனை பேச வைக்கிறது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, மனுஷனை பேச வைக்கிறது. நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எதுலையும் அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண மாட்டோம், அவ்வளவு சீக்கிரமா அசைஞ்சிட மாட்டோம். பரவாயில்ல, ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னா கூட நீங்க சமாளிச்சிருவீங்க. உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் இல்லைன்னா கூட நீங்க சமாளிச்சிருவீங்க. நீங்க எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க. ஆனா உங்களால சமாளிக்க முடியாத ஒண்ணு என்ன தெரியுமா, மனுஷனுடைய வார்த்தையை மட்டும் உங்களால என்ன பண்ண முடியாது. அதுவும் நீங்க நன்மை செஞ்சு தீமையா பேசும்போது, நீங்க செய்யாத ஒன்ன சொல்லும் போது, உங்க ஃபேமிலியை பிடிச்சி இழுக்கும் போது, உங்க கணவனை ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது, உங்க மனைவியை கஷ்டப்படுத்தும் போது, இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை, உங்களுடைய இயலாமைய பேசும்போது, உங்களால அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அப்படியே ஜீரணிக்கவே முடியாது. ஆனா ஒரு தலைவனுக்கு, ஒரு பரிசுத்தவானுக்கு, ஒரு பரிசுத்தவாட்டிக்கு இருக்க வேண்டிய பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீ கவனியாதே. ஒரு 10 டைம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும். சொல்லுங்க, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீ கவனியாதே. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீ கவனியாதே. ஆமென். உனக்கு அது கூட இல்லையா, உனக்கு இது கூட இல்லையா, உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு விடலையா, உன் பையன் உன்னை பார்க்கலையா, உங்க பொண்ணு உன்னை பார்க்கலையா, உன் கணவனார் உன் கூட வரலையா, இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அதை என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா, அப்படியே. நான் ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு சம்பவம் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க சர்ச்சில் ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா ஜெபத்துக்கு வருவாங்களாம். அப்போ அவர் அந்த பிள்ளையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம்மா. பரவாயில்லம்மா, நீ தனிமையாக இந்த குழந்தைய தூக்கி சர்ச்சுக்கு வரைய அப்படின்னு. அப்போது அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு அம்மா கேட்டாங்களாம்மா, ஏம்மா இன்னும் நீ தனியாக வந்த, உன் மாமியார் உன் வீட்டில் தானம்மா இருக்கிறா, உன் கணவனார் வீட்டில் தானே இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் இந்த பிள்ளையை தூக்க மாட்டாங்களா? ஏன்னா அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு கையில் இன்னொரு பை, அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு பால், அப்படி அந்த செர்லாக்கு இது எல்லாத்தையும் வச்சு அது ஒரு பேகு. எப்பவுமே ஒரு குழந்தைய தூக்கிட்டு ஒரு பேகை தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இது ரெண்டையும் தூக்கிட்டு வரதை பார்த்து பரிதாபப்படுறது மாதிரியே பேசி அந்த புள்ள சர்ச்சுக்கு வரதே நிப்பாட்டிச்சாம. கொஞ்ச நாள் போய் பார்த்தா அந்த வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிச்சாம. பாஸ்டர் போய் விசாரிச்சா அந்த கணவனார் சொல்றாரம்மா, இவன் என்ன நச்சுரா, என்ன அங்க வரல இங்க வரல, இவ பின்னாடியே போயிட்டு இருந்தா நான் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு ஒரு பக்கத்துல, மாமியார் ஒரு பக்கத்துல, நான் அவனே காலு நடக்க முடியாம இருக்கிறேன், நொண்டி நடக்கிறேன், என்ன இவ பேக் தூக்கலன்னு கூப்பிடுறான், நான் எப்படி ஃபாஸ்டர் வர்றது? இது வீட்டுல ஒரே பிரச்சனையா வெடிக்குது. இதுக்கு மொத்தத்துக்கும் காரணம் யாரு? சர்ச்சில் இருந்த அந்த வெள்ளை கட்டுற அந்த அம்மா. அந்த அம்மாவை முதல்ல பிடிக்கணும், எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ இது எதனால வருது அப்படின்னு சொன்னா, சிலர் நம்ம மேல பரிதாபப்படுறது மாதிரியே என்ன பண்ணுவாங்க, நம்ம மேல கோவப்பட்டு பேசுறத மட்டும் நம்ம எடுத்துக்காம இல்ல, நம்ம மேல பரிதாபப்பட்டு பேசுறதையும் கூட நம்ம என்ன கூடாது. 3 விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. நம்ம மேல கோவப்பட்டு பேசுறதையும் நீங்க சீரியஸா எடுத்துக்கூடாது. சில நேரத்துல உங்க மேல பரிதாபப்பட்டு பேசுறதையும், நீங்க உங்களை பற்றி பெருமையா பேசுறதையும் ரொம்ப பெருசா எடுத்துக்கூடாது. ஹலோ, நீங்க 3 விஷயத்த, அதான் சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே,
ஃபர்ஸ்ட் எந்த வார்த்தையை கவனிக்க கூடாது? உங்க மேல கோபமா, உங்க மேல எரிச்சல் அடைஞ்சு, உங்க மேல ரொம்ப பொறாமப்பட்டு பேசுறதையும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கேட்கல, கவனிக்காதீங்க. பரவாயில்ல. சிமேயி தாவீதை தூசிக்கிறார். இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, சவுலுடைய இரத்த பழிய கடவுள் உங்ககிட்ட கேட்கிறாரு, நீ எப்படி நல்லா இருப்ப, அவன் குடும்பத்தை அழிச்சிட்டு நீ நல்லா இருப்பியா அப்படின்னு எல்லாம் திட்டுறான். ஆனா அவன் திட்டுறது மாதிரி தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே கேட்கல. நடந்துச்சா? நல்லா சொல்லுங்க சத்தமா. நமக்கு நிறைய பேர் நிறைய நேரத்துல நடக்கிறத சொன்னா கூட கோபம் வராது, ஆனா நடக்காதத சொன்னா கேட்கல, கோபம் வருமா வராதா? அவ்வளவுதான், கழுத்தை பிடிச்சி 4 கேள்வி கேட்க மாட்டீங்க நீங்க. சொன்னா நடக்காத ஒண்ணு நீ பேசுறியாடா. ஆனா தாவீது என்னைக்காவது ஒரு நாள் சவுலுடைய குடும்பத்துக்கு விரோதமா எழும்புனானா? சவுலை கொல்லணும்னு நினைச்சானா? வாய்ப்பு கிடைக்கும் போது கூட சவுலை கொல்லல, சவுலை திட்டல. சவுலை பேசும்போது அவன் என் எஜமானன், என் ஆண்டவர், என் ராஜா, மரியாதை கொடுத்துதான் பேசுறானே தவிர மரியாதை குறைவா கூட பேசல தாவீது. சவுலை அவ்வளவு கண்ணியத்தை காத்து கொண்டான். சொல்லும் போது சொல்லுறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷன் மேல நான் என்ன பண்ண முடியாது. இன்னொன்னு, அவனுடைய வஸ்திர தொங்கலை அறுத்தது நிமித்தம் தாவீதுனுடைய இருதயம் எப்படிச்சாமா? படபட படப்படன்னு அடிச்சிருச்சாமா. ஐயோ, ராஜாவினுடைய வஸ்திர தொங்கலை நம்ம அறுத்துட்டோமேடா, இது தண்டனையா மாறிடுமா, இது ஆண்டவருக்கு விரோதமான பகையா மாறிடுமா. அவ்வளவு மனசாட்சி உள்ளவன் தான் யாரு? தாவீது. ஆனா சிமேயி என்ன சொல்றான்? நீ சவுலுடைய குடும்பத்தை நாசம் பண்ண, அழிச்ச, அவனை கொல்றதுக்கு நீ தான் காரணமா இருந்த. சொல்லாத ஒரு பழிய, அதுவும் கெட்ட வார்த்தை பேசுறது மாதிரி, பேலியாளின் மகனே, யார? ராஜாவ. அதனாலதான் கூட கூட டிராவல் பண்றவனுக்கு அவ்வளவு கோபம் வருது. என் ராஜாவை பத்தி எனக்கு தெரியும்டா, எவ்வளவு நல்லவர், அதிர்ந்து கூட பேச மாட்டாரு, அவர் எப்படி இருந்தார், நீ இப்படி பேசுற அப்படின்னு கோபம் வருது. ஆனா தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆமென். அவன் சொன்ன எந்த வார்த்தையும் நீ என்ன பண்ணிடாத, என்ன என் ஆத்துமாவே நீ கவனிச்சிடாத, உற்று உற்று. கர்த்தர் பார்த்துக்கொள்ளும், கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை தர. நீ நாசமா போயிடுவேன்னு சொன்னாங்களா? கவலைப்படாது, அதை பெருசா எடுக்காதீங்க. நீ முன்னேற மாட்ட அப்படின்னு சொன்னாங்களா? அதை பெருசா எடுக்காதீங்க. நீ இந்த மாதிரி பிச்சை எடுக்க போற அப்படின்னு சொன்னாங்களா? பெருசா எடுக்காதீங்க. நீ பெருசா என்ன பண்ணிடுவ அப்படின்னு கேட்டாங்களா? உன் பிள்ளை அப்படி போகும், உன் பையன் இப்படி போகும், வேலை இப்படி ஆகும், அதாகும், இதாகும், என்னென்ன சொன்னாங்களோ கர்த்தராகிய ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். மனிதன் பேசின வார்த்தை நிலைப்பது இல்லை, அதை அழிக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவன் சொன்ன வார்த்தையை நீ எடுத்து கொள்ளாதே, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் நீ கவனியாதே, கவனியாதே. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவா பேசிட்டே இருக்கிறாரு. உன் கணவனார் பேசின வார்த்தையை பெருசா எடுக்காத, மனைவி பேசின வார்த்தையை பெருசா எடுக்க வேண்டாம், பரவாயில்ல. வாய் தவறி அது அப்படி வந்துருச்சு, பரவாயில்ல. அத ஒரு பெரிய விஷயமா எடுத்து குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து, அதனால உன் கணவன் கெட்டவன், அதனால உன் மனைவி கெட்டவங்கன்னு நீ முடிவுக்கு வந்துடாதீங்க. சூழ்நிலை அவங்களை அப்படி பேச வச்சிருச்சு, சூழ்நிலை அவங்களை அப்படி பேச வச்சிருச்சு. அது தேவன் அனுமதித்தும் இருக்கிறார். அதுதான் நடந்துச்சே தவிர அது நீங்க எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறீர்கள். ஹalleluya. நம்புறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹalleluya.